குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தா பை மோட் மொபைல் ஆப்பு. இவங்க ஆன்லைன் ஷாப்பிங் வச்சுருக்காங்க. இந்த மொபைல் ஆப்போட லிங்க்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதை அட்டாச் பண்ணுறேன். இதில் பொருட்களை வாங்கி எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, டபுள் இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். கார்ட்டீஷியனும் போலாரும் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு டபுள் இன்டகிரேஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. அதை எப்படி நாம் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம், ஒரு அதனுடைய பவுண்ட்ரிஸை எந்த மாதிரி நாம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி எந்த மாதிரியான படம் கிடைக்கும், ஏன் அப்படின்னா இது வந்து அப்ளிகேஷனில் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நாம் ஐடென்டிஃபை பண்ணி படத்தை அதுலேருந்து ஸ்கெட்ச் பண்ணி அப்பர் பவுண்ட்ரி லோயர் பவுண்ட்ரி ஆஃப் தட் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நாம் எடுத்துகிட்டு போகலாம், ரைட்டா? அதுதான் அதுக்காக கொடுத்துருக்கிற ஐ என்னன்னு எடுத்துக்கலாம். 0 to a, அடுத்த இன்டெக்ரல் ஓவர் 0 to root of a square minus x square. எந்த ஃபங்க்ஷனாக வேணால் இருக்கட்டும், அதனால் f of xy. இப்போ இதுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது தான் ஃபங்க்ஷன். இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி. அப்போது முதல்ல 2 இன்டெக்ரல் இருக்குது. எந்த வேல்யூவை எதுவாக எடுத்துக்கணும்? அப்போது இந்த இன்டெக்ரல் வேல்யூ எக்ஸுக்கு எடுத்துக்கணும், இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஒய்க்கு எடுத்துக்கணும். எது முதல்ல இருக்கோ அந்த பேரை நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எப்படி அந்த பேரை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட்டு டிஒய்யோ டிஎக்ஸோ எது இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது சூட் ஆகலைனா தான் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும், அது வேறு. அந்த மாதிரி இப்போ பார்க்கலாம். இப்போது இதை எப்படி வேரியேஷனை எழுதணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறத வச்சு எக்ஸோட வேரியேஷன், எக்ஸ் வேரிஸ், சரிங்களா? எக்ஸ் எப்படி வேரி ஆகுது? லோயர் பவுண்ட் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 0 to எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது ஒய் வேரிஸ் எழுதணும். ஒய் வேரிஸ், இந்த ஒய்யோட வேரியேஷன் எப்படி இருக்குது? ஒய்ங்கிறது வந்து லோயர் பவுண்ட் என்னது? ஒய் ஈக்குவல் டு 0 to ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கொடுத்துருக்கிற டபுள் இன்டகிரேஷன்லேருந்து எக்ஸ் வேரியேஷன் ஒய் வேரியேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணுறோன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது என்னது? ஒய் ஆக்சிஸ் இல்லையா? எக்ஸு 0னா அது என்னது? ஒய் ஆக்சிஸ். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எங்கே வரும்? parallel to y axis, x equal to a, சரிங்களா? ஸோ இது என்னது? x equal to a. This is nothing but x equal to 0, x equal to 0, இது x equal to a. அடுத்தது y equal to 0. y equal to 0 is nothing but என்னது? அது x axis இல்லைங்களா? அப்போ இது x axis, then இந்த லைன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது நமக்கு? இதை எழுதிப்போம். இது என்னது? எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அடுத்தது y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். இதை வச்சு ஒரு டயக்ராம் கர்வ் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணுறேன் போத் சைட். அப்போ போத் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது இப்படி இருக்குது. இதை எப்படி ரீரைட் பண்ணிடலாம்? அந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னும் போது இது என்னவா இருக்குது? சர்க்கிள் வித் ரேடியஸ் ஏ அண்டு சென்டர் 0,0 அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போது இந்த பாயிண்ட் தான் என்னது? 0,0 இல்லைங்களா? அப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா இந்த பாயிண்ட் என்னது? a,0. அப்போது இந்த ரேடியஸை எடுத்து நான் சர்க்கிள் வரையணும். அப்போ சர்க்கிள் வரையும் போது இந்த டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கணும்? ஏவாக தான் இருக்கணும். அப்போ அந்த சர்க்கிள் இந்த ஒய் ஆக்சிஸை எந்த இடத்துல மீட் பண்ணும்? 0,aங்கிற இடத்துல. அப்போ சர்க்கிள்னு வரைஞ்சோன்னா இந்த சர்க்கிள் எப்படி இருக்குது? ஏ ரேடியஸ் இல்லையா? அப்போது இந்த சர்க்கிள் இப்படி வரும். ஓகே, ஸோ இந்த பக்கமும் ஏ, இந்த பக்கமும் ஏ, இந்த பக்கமும் ஏன்னு வரும். அப்போ நம்ம அபவ் தட் எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜனை டினோட் பண்ணும்போது இந்த ஷேட் பண்ணி இருக்கிறது தான் ரீஜன். ஏன் இதை நாம் மெயினாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆர்டர் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்ன்ற ஒரு கான்செப்ட் அப்போது நமக்கு இப்படி கரெக்டாக வரைய தெரிஞ்சாதான் அதிலேருந்து நாம் ஆர்டரை மாற்ற முடியும். சரிங்களா? இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற ஐ வந்துட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 இன்டெக்ரல் ஓவர் 0 to x ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? இது எதோடது? வேரியேஷன் ஆஃப் எக்ஸ். இது எதோட வேரியேஷன்? ஒய்யோட வேரியேஷன். அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன்? எக்ஸ் வேரிஸ். எக்ஸோட வேரியேஷன் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 0 லோயர் லிமிட், அப்பர் லிமிட் அதுலேருந்து எதுக்கு போகுது? எக்ஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது ஒய்யோட வேரியேஷன். ஒய் வேரிஸ். ஒய்யோட வேரியேஷன் என்ன? ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போது இதை நாம் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் ஆக்சிஸ். ரைட்டா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் parallel to y axis. Then y equal to 0 is nothing but x axis. எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? இப்போ y equal to x. y equal to x என்னும்போது அந்த ஈக்குவேஷனை எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டேபிள் போட்டு போடலாம். எக்ஸ் ஒய் போட்டால் என்ன வரும்? எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1னா 1, -1னா -1, 2னா 2, அப்படி போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 0,0, திஸ் இஸ் நத்திங் பட் 1,0. அப்போ 1,1. ஸோ இங்கே 1 வரா மாதிரி இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 1,1 இருக்கும். அப்போ அந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணலாம். லைனை ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான படம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்போ இதை வச்சு பவுண்டட் ரீஜன் கண்டுபிடிச்சோன்னா த பவுண்ட்ரிஸ் ஆர் 0,0, 1,0, 1,1. இந்த டாட் வச்சிருக்கிறது தான் ரெக்வயர்ட் பவுண்ட்ரி. அதே மாதிரி இதுலேயும் பவுண்ட்ரிஸ் சொல்லலாம். எது எது பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம்? 0,0ங்கிறது நமக்கு ரெக்வயர்ட் பவுண்ட்ரி. புரியுதுங்களா? அப்புறம் இது பவுண்ட்ரி என்ன? a,0. இந்த பவுண்ட்ரி 0,a. மெயின் இதில் வந்து பவுண்ட்ரிஸை வச்சியும் ஃபிகர் ஐடென்டிஃபை பண்ணியும் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச் த ரீஜனை நாம் கற்றுக்கிட்டோன்னா 2 விதத்தில் நமக்கு இது பயன்படும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.